ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. 1907 மகாபெரிவா பீடாதிபதியாக பட்டமேற்றார். அப்போ ஸ்ரீமடம் கும்பகோணத்தை தலைமை இடமாக கொண்டு இயங்கின்னு இருந்தது. ஸ்ரீமடத்தோட பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. முறையான வருமானம் இல்லாததுனாலையும் ஸ்ரீமடத்தோட பூஜை பணிகளோட திட்டத்தை குறைச்சிக்க முடியாததாலும் அப்பப்போ சில செல்வந்தர்கள்கிட்ட கடன் வாங்குகிற நிலை இருந்து வந்தது. சிப்பந்திகளுக்கு சம்பளம்னு ஒரு பெரிய தொகையை கொடுக்கறதுங்கிறது நினச்சி பார்க்கவே முடியாது. ஜெகத்குரு கிட்ட இருந்த பக்தி காரணமாகவே நிறைய பேர் தன்னோட பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா. இது ஒரு புண்ணிய கைங்கரியங்கிற மனப்பான்மை. அந்த காலத்தில் வருமானத்தில் கண் வைக்காமல் புண்ணிய பேருன்ற மனப்பக்குவத்தோட கணேசையருங்கிறவர் சமையல் துறையை கவனிச்சுட்டு இருந்தார். சமைக்கிறதும் அடியார்களுக்கு சாப்பாடு போடுறதும் தான் அவருக்கு தெரிஞ்ச வேலை. அப்போ நிகழ்ந்த ஒரு மகாமகத்தின் போது தனி ஆளாக 1000 பேருக்கு சமையல் பண்ணி போட்டிருக்காருன்னா அவரோட தியாகத்தையும் கடமை உணர்ச்சியையும் எப்படி புகழறது? வருஷங்கள் ஓடித்து ஸ்ரீமடம் காஞ்சிபுரத்துக்கு வந்தாச்சு. மக்களோட ஆதரவும் கணிசமாக கிடைச்சிது. நிர்வாகத்தில் முற்போக்கான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. ஒரு அன்பர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்னார். என் பேர் நடேசன், கும்பகோணம் மடத்தில் சமையல்காரராக இருந்த கணேசையரோட புள்ள. பெரியவா கொஞ்சம் நிமிர்ந்து உக்காந்தார். நீ என்ன பண்ணுற? சமையல் தான், எனக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்புறம் ஏன் செலவு பண்ணிட்டு இங்கே வந்த? பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, பெரியவா ஒத்தாசை பண்ணணும். 4-5 நிமிஷங்களுக்கு நிசப்தம். பெரியவா கண்களை மூடிண்டார். சாம்பார் வாளியோட கணேசையர் தென்பட்டார். அப்பாடா, என்ன உழைப்பு! அவர் பேத்திக்கு கல்யாணம். அன்னைக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணுறதுக்காக ஒரு தனவந்தர் சென்னையிலேருந்து வந்திருந்தார். ஜெகதீஷா, உன் பிக்ஷாவந்தனம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி செய்ய. ஜெகதீசன் பரமபாகியம்னு சொல்லி கன்னத்தில் போட்டுண்டார். அவரோட மனைவியையும் நடேசனையும் அழைச்சிட்டு ஒரு ஓரமாக போனார். மணிப்பர்ஸை திறந்து நடேசனோட மேல் துண்டில் கொட்டினார். 1 ரூபா மட்டும் வச்சுக்கிறேன், சரியா அப்படின்னார். அந்த அம்மையார் தன்னோட பங்குக்கு தன் கையில் இருந்த ஒரு ஜோடி வளையலை கழட்டி கொடுத்தார். ஆவணி மாதம் ஆரம்பத்தில் கல்யாணம். புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வந்தது. நடேசன் மறுபடி மடத்துக்கு வந்தார் பெரியவா தரிசனத்துக்காக. நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கட்டிட்டு ஓரமாக நின்னார். பெரியவா எதுவும் பேசலை. பெரியவா எதிரில் புது வேஷ்டி புடவை யாரோ ஒரு பக்தர் காணிக்கையாக சமர்ப்பணம் பண்ணினார். எதிர இருந்த மற்ற புதிய துணிகளையும் அவங்கிட்ட கொடு அப்படின்னு அணுக்க தொண்டருக்கு ஜாட காமிச்சார். கண்களை சுழற்றி எதிர நின்னவாளெல்லாம் பார்த்து ஒரு எக்ஸ்ரே பார்வை. யாரோ ஒருத்தர்கிட்ட பார்வை நிலைச்சிது. நீ மோதிரம் போட்டுருக்கியோ? ஆமாம் பெரியவா, அதை இவனுக்கு கொடுத்துடேன். அடுத்த வினாடி ஆணை நிறைவேற்றப்பட்டது. இன்னொரு பாக்கியசாலி பக்கத்துலேயே நின்றுருந்தார். அந்த ரிஸ்ட் வாட்சை இவங்கிட்ட கொடுத்துடு, நீ வேற வாங்கிக்கோ. ரிஸ்ட் வாட்ச் கை மாறித்து. உடனே நடேசனுக்கு பிரசாதமும் வழங்கி உத்தரவும் கொடுத்தாயிற்று. அவர் போனதுக்கப்புறம் பெரியவா சொன்னார், இவன் பொண்ணுக்கு தலை தீபாவளி, அதை சொல்ல தான் வந்தான். இவனோட அப்பா கணேசையர் அந்த காலத்தில் மடத்துக்கு ஏராளமாக கைங்கரியம் பண்ணியிருக்கார். மாத சம்பளம் அவருக்கு 3 ரூபாயோ 4 ரூபாயோ தான். இப்படி வாழ்க்கையை தியாகம் பண்ணி மடத்துக்கு உழைச்சவாளை நினைச்சிட்டாலே புண்ணியம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.